திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். எப்பொழுதுமே நேர்காணல் அப்படின்னாவே எனக்கு ஒரு தனி உற்சாகம் வந்துடும். இந்த நேர்காணலில் உற்சாகம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். அதாவது என்னென்னா, தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருந்தது. இப்படித்தான் இவர் அப்படின்னு நினச்சா அடுத்த படத்தில் ஒரு வேரியேஷன். இவர் இந்த மாதிரி ஜானர் தான் எடுப்பார், இல்லை அடுத்த படத்தில் வேற ஒரு வேரியேஷன். ஸோ ஒரு ஆக்ஷனோ ஒரு ரொமான்ஸோ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கல்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இந்த கமர்ஷியல் கல்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப அழகாக தமிழ் சினிமா கொடுத்த ஒரு மாபெரும் வெற்றிப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு உங்களை நேர்காணல் காண போகிறோம் அப்படின்னவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகிடுச்சு எனக்கு. ஆஹா, நமக்கு ரொம்ப பிடித்த நிறைய படங்கள் இருக்குது, அதை பற்றி நிறைய பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி. நான் என்னன்னா ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படத்துலேருந்து ஆரம்பித்தது தான் உங்கள் கெரியர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் படம் ஆனந்தம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படிங்கும்போது யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? எனக்கு 2 பேர் தெரியும். ஒருத்தர் விக்ரமன் சாரும் ஏ வெங்கடேஷ் சாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் நிறைய ஒர்க் பண்ணல. ஒரு வெங்கடேஷ் சார் 2 படம் ஒர்க் பண்ணேன், விக்ரமன் சார்ட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஏன்னா நான் ஊர்லேருந்து வரும்போதே முதல்ல +2 முடிச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூவில். காலேஜ் ஸ்கூல் எல்லாமே படித்தது எல்லாமே என்னென்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் ஸ்கூலுக்கு காலேஜெல்லாம் போனது. சினிமா தான், மனசு மொத்தமும் சினிமா தான். எப்படா அப்படிதான் ஃபார்மாலிட்டிக்கு போனேன். ஆமாம். எங்கள் சொந்த ஊர் கும்பகோணம் தான் சார். சொந்த ஊர் பரமக்குடி பக்கத்தில் லட்சுமரம். எங்கே? பரமக்குடி பக்கத்தில். பரமக்குடியிலேருந்து ஒரு லட்சுமரம்னு ஒரு பார்த்திவனூர் பரமக்குடிக்கு இடையில. ஓகே. அதுதான் சொந்த ஊர். அதான் சொந்த ஊர். பட் கும்பகோணம்ங்கிறது கும்பகோணத்தில் படித்தது தாத்தா எல்லாமே அங்கே மூலங்குடி குடவாசல் அந்த ஏரியாவில் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய இருந்திருக்காங்க. சொந்த ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க. எங்கள் தாத்தா அங்கே இருந்தார். நான் 1வது படித்ததுங்கிறது அங்கே தான், மூலங்குடியில். ஓகே. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் லட்சுமரம் போயிட்டு, சொந்த ஊர் லட்சுமரம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் படித்ததெல்லாம் கும்பகோணம். நான் 5th முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் இங்கே குடவாசல் வந்தாச்சு. வந்துட்டு 6th மஞ்சக்குடி சுவாமி தயானந்த செகண்டரி ஸ்கூலு. ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ் படித்தது கும்பகோணம் காலேஜ். டிகிரி எல்லாம் முடிச்சிட்டிங்க? ஆமாம். டிகிரி காலேஜ் போனேன். இல்லை ஃபார்மாலிட்டிக்கு நீங்களே எங்கே? நான் தான் சொன்னேன், நான் போகாமல் இருந்தால் ரொம்ப பசங்க கூட டிகிரி முடிச்சிருப்பாங்க. என்னாலேயே நிறைய பேர் காலேஜ் போகாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறது ஒரு மாதிரி கலவையான ஒரு காலேஜில் இருக்கும்போது பசங்க உங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும்? அதாவது சினிமாங்கிறது உங்கள் சிந்தனையை சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் எலெக்ஷனு, அமைப்பு, நம்ம போராடணும், அடுத்தது நம்ம வருங்காலத்தில் நாம தான் அரசியலை மாற்றணும் அப்படின்லாம் இப்படி இந்த மாதிரி எண்ணம்லாம் இருந்ததுக்கா? மிக முக்கியமான கல்லூரி கும்பகோணம் காலேஜ் இருக்கு இல்லையா? அங்கே படித்தவங்க முக்கியமாக எம்எல்ஏவாக இருப்பாங்க, ஒரு அரசியலில் முக்கியமான பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. இங்கே பச்சைப்பா கல்லூரி எப்படியோ அந்த மாதிரி கும்பகோணம் கல்லூரி மிக முக்கியமான காலேஜ். ஓகே. அங்கே எலெக்ஷன் நின்று ஜெயிச்சா அந்த பையன் வெளியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வரலாங்கிறதுலாம் இருக்கும். ஓ, அவர் கும்பகோணம். ஆமாம், கும்பகோணம் கல்லூரியில் இருக்கிற அரசியலும் வெளியில் இருக்கிற அரசியலும் ஒன்றா அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும். அதனால் காலேஜ் படிக்கும்போதே எலெக்ஷன் நிற்கணுங்கிறதுலாம் ஒரு பசங்களுக்கு ஒரு பெரிய கனவு தான். நானும் காலேஜ் அப்போ அந்த நேரத்தில் எலெக்ஷன் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நான் ஈடுபடுவேன். ஓகே. ஆனால் மெயினாக அப்போவே என்ன சினிமா சார்பாக தான் முழுக்க மூடு இருக்கும். ஒரு பெரும் கூட்டம் என் கூட எப்பயுமே இருப்பாங்க பசங்க, எல்லாமே ரொம்ப அற்புதமான பசங்க. நான் இந்த வாட்டி பிஆர் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு என்னோடய நண்பருடைய 2 விஷயம் ட்ராவலில் 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, ஒரு கல்யாணம், என்னுடைய கூட படித்த எனக்கு முந்தின செட்டு சீனியர் அவருடைய மகள் கல்யாணத்துக்காக போயிருந்தேன். அப்புறம் என் கூட படித்த பையன் லெனின்னு, அவன் இறந்துட்டான். அதுக்கு நான் அப்போ போக முடியல. அதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும். இந்த 2 நிகழ்வுக்காகவும் கும்பகோணம் போனேன். ஒரு பக்கம் இது எக்ஸ்ட்ரீமான சோகம், இந்த பக்கம் நண்பருடைய மகளுடைய கல்யாணம். 2மே ரொம்ப. அப்போது என் கூட படித்த அந்த லெனின்னு ஒரு பையன் சொல்கிறேன்ல, அவன் அப்புறம் அல்போன்ஸு, சண்முகம், ரொம்ப பசங்க என் கூடவே இருப்பாங்க, என் கூட சுற்றிட்டு இருப்பாங்க. நானும் அவங்க கூடவே தான் இருப்பேன். அந்த அல்போன்ஸுங்கிறவர் என் கூட ட்ராவல் பண்ணார். நல்ல ஒரு மழைக்காலம். நான் போனப்போ சின்னதாக மழை பெய்யலை, மழை பெய்யறதுக்கான முன்னாடி ஒரு வானம் இருக்குல்ல, அப்படி திரண்டு உருண்ட வானம் இருக்குது. ஒரு மண் வாசம் வரும்.
அப்படி இருக்குது. அந்த ட்ராவல் கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த லெனின் வீட்டுக்கு போகிறதுக்காக நன்னிலம் போகிறோம். அந்த ட்ராவல் மொத்தமும் இந்த அல்போன்ஸ் வந்து நான் என்னங்கிறது எனக்கே நினைவூட்டிட்டான். இந்த மெய்யலகனில் கார்த்தி வந்து நம்ம அரவிந்த் சாமியோட ஜாயின் பண்ண மாதிரி, என்னப்பா இது, இதெல்லாம் நான் சொன்னேனா? சரி, அந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படி ஒரு கமெண்ட் அடித்த, இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நடந்துச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி நடந்துச்சுன்னு. ஐயோ, அற்புதமான ட்ரிப்புங்க. எனக்கே என்னை நினைவூட்டின ஒரு ட்ரிப்பு. அந்த நண்பர் வீட்டுக்கு லெனின் வந்து என் மேலே உயிரே வச்சுருப்பான். நான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். மாப்பிள்ள சென்னைக்கு வந்திருக்கேன், பார்க்கலாமான்னு கேட்பான். என்னடா இது வம்பா போச்சு. பார்க்க வரப்போ தனியாகவும் வர மாட்டான். என்னை பார்க்க வந்துட்டு காலேஜ் அந்த ஃபீல் அந்த மூடை வந்து உணரணும்னு நினைக்கவே மாட்டான். ஒரு 6 பேரோட வருவான். அவனுக்கு என்னன்னா என்ன தெரியும்னு எல்லாருக்கும் சொல்லணும். நான் சொல்லுவேன், என்னைக்காவது ஒரு நாள் தனியாக வரியா, என்கிட்ட பேச நினைக்கிறியா? என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட இருந்த லிங்குசாமி டைரக்டர் ஆகிட்டார். காலேஜில் விழா எடுக்கணுமாப்ல, எங்கள் ஊரில் ஒரு விழா எடுக்கணும் நம்மளுக்காக. நம்ம எதுவுமே பண்ணலடா, இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், எங்களுக்கு போதும் நீ பண்ண வரைக்கும், இன்னும் கொஞ்சம் வேலை செய்வோண்டா, இதெல்லாம் ஒரு பெரிய பெருமை இல்லைடா, இன்னும் கொஞ்சம் பண்ணுவோண்டா, நம்ம சொல்லிட்டே இருப்போம்ல, எங்களுக்கு இது போதுமாப்ல, நீ டேட்டு கொடு. ஒவ்வொரு தடவையும் ஒரு படம் முடிஞ்சதுக்கு பிறகு வருவான். நீ டேட் சொன்னால் காலேஜிலே ஒரு விழா எடுத்துருவோம்பா. நான் சொல்கிறேன்டா, இந்த ஒரு படம் எடுக்கிறேன்ல, ஒரு பெரிய படம் பண்ண போகிறேன், முடிச்சுட்டு பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். சடனாக என்னாச்சுன்னு தெரியல, வந்து நல்லா தான் இருந்தான், திடீர்னு இறந்துட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு, அந்த அல்போன்ஸும் என் கூடவே ட்ரிப்பில் இருந்தா அப்படி. அதனால் இந்த தடவை போனது, கும்பகோணம் போனது அற்புதமான ஒரு ட்ரிப்பு, ஒரு மறக்க முடியாது. என்னையே நினைவூட்டிட்டான் அந்த அல்போன்ஸ் மொத்தமும். இவ்வளோ இருக்கா. அப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறோன்னு சொன்னால் ஏதோ ஒரு தன்மை நம்மக்கிட்ட வந்து அப்போவே பசங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம அடிக்கிற கமெண்டு, இது எல்லாமே அவங்களுக்கு ஏதோ ஏற்படுத்தியிருக்கு பொறுக்கு. அது அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஓகே. ஆனால் இதில் நீங்கள் இப்போ கும்பகோணத்தில் வந்து அந்த காலேஜில் படிக்கும்போதே வெளியில் இருக்க அரசியலுக்கும் இதுக்கும் ஒரு பின்னி பிணைஞ்சிருக்கும்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஸோ பொலிட்டிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து பொலிட்டிக்கல். ஆமாம். ஒரு எலெக்ஷனில் நிற்கிறது, நான் அந்த தலைவனாக இருக்கிறது அப்படிங்கிறலாம் ஒரு பொலிட்டிக்கல். இதில் சினிமா எப்படி அந்த ஆர்வம், அது எப்படி உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு கும்பகோணத்தில்? காலேஜ் படிக்கும்போது அந்த காலேஜில் இப்போ இருந்தவங்க யார், உங்களோட ப்ரீவியஸ் செட்டில் வந்து சினிமாவில் இருந்தவங்க அந்த மாதிரி? கும்பகோணத்தில் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கேருந்து. ராபர்ட் ராஜசேகர், வந்து என்ன சொல்கிறது, தியாகு, பாலைவன சோலை தானே, பாலைவன சோலை, அதெல்லாம் ட்ராமாவாக வந்து நம்ம ஊர்லேயே வந்து என்னென்னா, நம்ம வந்து விஜயலட்சுமி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டர்லேயே அவங்க ட்ராமாவெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க. நிறைய பேர் கும்பகோணத்துலேருந்து வந்தவங்க. அரவிந்த் ராஜ் அவங்க வந்து கும்பகோணம், அரவிந்த் ராஜ், ஆமாம், சங்கர் சார் கும்பகோணம் தான். வந்து எனக்கு அப்புறம் வந்து என்னென்னா, எனக்கு இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் வர்றாங்கங்கிற கணக்கிலலாம் நான் இல்லை. நிறையவே சொல்லுவாங்க. ஆனால் அந்த கல்லூரி ரொம்ப முக்கியமான காலேஜ். நான் காலேஜ் படித்தப்பட்டு வெளியில் வந்தது பிறகு தான் எனக்கு நிறைய தெரிஞ்சது இந்த கல்லூரியை பற்றி. இந்த கல்லூரியில் இத்தனை பேர், இவ்வளோ பெரிய பாரம்பரியம், இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய, நம்ம என்னடா இது உணராமே போயிட்டோமே, இதை மறுபடியும் போய் கொஞ்ச நாள் படிக்கலாமே இருக்கு படிக்கிறதுக்கு. என்ன டிகிரி பண்ணீங்க? பிஏ எக்கனாமிக்ஸ். பிஏ எக்கனாமிக்ஸ். ஆமாம் ஆமாம். ஆனால் 3 இயர்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம் 3 வருஷம் முடிஞ்சது, அவ்வளோதான். கும்பகோணத்தில் நான் வாங்கினதெல்லாம் ஒரே ஒரு டிகிரி, அது டிகிரி காஃபி மட்டும்தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி காஃபி மட்டும்தான். சரி, ஆனால் அப்போ ஃபேமிலியில் வந்து எப்படி சார் சப்போர்ட்? ஏன்னா பொதுவாகவே சினிமாவுக்கு உள்ளே வரணும் அப்படின்னாவே ஃபேமிலியில் வந்து தம்பி இதெல்லாம் சரியில்லைன்னுவாங்க, நம்மளை பெருசாக வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அது வந்து இப்போ எப்படி உங்கள் ஃபேமிலியில் எப்படி இருந்தது? எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பசங்க சார்? நாங்கள் 4 பேர். 4 பேர். ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான் அந்த திருப்பதி பிரதர்ஸ். ஆமாம் ஆமாம். ஓகே. 4 பேரில் நீங்கள் எத்தனாவது? நான் 3வது. ஆமாம். நான் படம் இந்த படிப்பு முடிச்சு தான் சினிமாவுக்கு தான் போக போகிறேங்கிறது வந்து ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணது தான். அதனால் பெரிய சிக்கல்லாம் எனக்கு கிடையாது. கண்டிப்பாக சினிமாவுக்குள்ளே தான் போக போகிறான் அப்படிங்கிறது. நான் +2 முடிச்சுட்டு நான் ஒரு தடவை வந்துட்டேன். நான் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருக்கேன். வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் நான் வரும் 18 நாள் அந்த ரேஞ்சுக்கு இருந்திருப்பேன். 10 நாள் கூட இல்லை, ரொம்ப கம்மி நாள் தான். பாக்யராஜ் சார் ஆஃபீஸுக்கு வந்தது, கொஞ்ச நாள் நின்னது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் வந்து அப்போ வந்து பாக்கியாவில் வெங்கடேஷ்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அப்போ கொஞ்சம் வந்துட்டு திரும்பி போயிட்டேன், காலேஜ் முடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு. அதனால் எப்படியோ இதுக்குள்ளே தான் வரணுங்கிறது தான் எண்ணம். அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடணும்னு சொல்லி அவ்வளோ. இப்போது பொதுவாக வந்து இந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க 4 பேர்லாம் இருக்கும்போது பெரிய அண்ணன் அந்த மாதிரி சில விஷயத்தை அப்பாட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது, அண்ணன்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பெரிய அண்ணனுக்கும்? பெரிய அண்ணன் தான் எனக்கு வந்து எல்லாமும். ஏன்னா அண்ணனுக்கு வந்து அண்ணனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் எங்களை பற்றி. அதான் சொன்னேனே, நான் ஏதாவது எங்கள் மாமா பையனுடைய சட்டையை மாற்றி போட்டிருந்தேன்னா அவர் கண்டுபிடிச்சிடுவார். எங்கள் அப்பா கூட அது தெரியாது. இந்த சட்டை உன்னோடது இல்லையே, இது ஏதுறான்னு கேட்பார். இல்லை ராமசாமி அவங்க சட்டை அடிமை, அவன் சட்டையை நீ மாற்றி போடுற அப்படிம்பார். அதே மாதிரி நம்ம எந்த வாரத்தில் என்னைக்கு என்ன படம் பார்த்தோம், நம்ம எங்கேயாவது நம்ம என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கோம், அதான் சொன்னேன். முடிவெட்டு வந்துட்டா திரும்பி கூட்டு போய் கூட முடிவெட்ட கூட்டு போவார். முடிவெட்டி முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பார். நல்லா ஒட்டை வெட்டி கூட்டு வரணும். அது மாதிரி பெரியண்ணங்கிறது வந்து எனக்கு ஒரு அச்சம். திடீர்னு அண்ணன் கூப்பிட்றதுரா ஒன்றுன்னு சொல்லி கூப்பிட்டா எந்த தப்புக்காக கூப்பிடுதுன்னு 100 ஓடும் மைண்டில். இந்த தப்பா அந்த தப்பா அந்த தப்பா, நேற்று அது பண்ணமே இது பண்ணமே, எதில் சிக்கியிருக்கணும்னு பயந்துட்டு தான் வந்து நிற்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு வேலை சொல்லுவார். இந்த மாதிரி போயிட்டு கொடுத்துட்டு வாடாம்பார். ஐயோ நம்ம நினச்சதெல்லாம் எதுவுமே இல்லையான்னு சொல்லி மாதிரி இருக்கும். அதனால் அண்ணன் பெரியண்ணங்கிறது வந்து பொறுப்பு. அவர் வந்து அவர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் அவர் கிடையாது. ஏன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காருங்கிறதுக்கு அவர் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சரியாக இருந்தால் தான் அடுத்த கட்டமாக தான் பசங்கள்லாம் சரியாக இருப்பாங்க. அதான் ஒரு வேர்டே, முன்னேறு வந்து சரியாக இருந்தால் தான் பின்னாடி வரதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தன்னை தியாகம் பண்ணிப்பாங்க. நேரத்துக்கு கரெக்டாக எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு பெருங்கனவுன்னு அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சிரிச்சியும் பார்க்க முடியாது. ரொம்ப கக்கன்னுலாம் சிரிக்க மாட்டாங்க அவங்கெல்லாம். அந்த சின்ன சீரியஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சின்ன ஒரு பயம் இருக்கணும். அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு அக்கறையும் ஒரு அந்த இது இருக்கிறதுனால அவங்களுடைய காஸ்டியூம் பேட்டர்ன்லேருந்து ஆரம்பித்து அவங்க பேசுகிற விதத்துலேருந்து மற்ற நண்பர்களோட அவங்க எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்ம முன்னாடி வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப மோர் பர்ஃபெக்டாக தான். நான் கண்ணில் பார்த்த வரைக்கும் எங்கள் பெரிய அண்ணன்லாம் பயங்கர பர்ஃபெக்டாக இருப்பார். சின்சியராக கடைக்கு போவார். அவர் வேலையை அவர் பர்ஃபெக்டாக செய்வார். என்ன பிஸ்னஸ் சார் பண்ணீங்க அங்கே? மளிகை கடை. மளிகை கடை தான். அண்ணன் பெரிய அண்ணன் தான் ஃபுல்லாக பார்த்து. ஆமாம் ஆமாம். அவர்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே போய் கடலூரில் எங்கள் மாமா வீட்டில் வேலைக்கு போயிட்டார். ரொம்ப சின்ன வயசில். ஏன்னா மாபெரும் வறுமை. அப்போ வந்து குடும்பத்துக்காக யாராவது ஒருத்தர் போய் எதாவது பண்ணுமேங்கிறதுக்காக அவங்க கடலூரில் போய் செம்மங்குப்போன்னு ஒரு இடத்துல வேலை பார்த்தார் எங்கள் மாமா வீட்டில். அதுக்கப்புறம் வந்து தான் வந்து ஒரு கடை தனியாக வைக்கணும்னு சொல்லி அவர் தனியாக கடை வச்சார். பெரியண்ணன் கடை வச்சப்போ ஒரு வயசு வந்து 16-17 வயசில் அவர்லாம் தனியாக கடை வச்சார் பெரியண்ணா. ஆமாம். சின்னனும் மளிகை கடை தான் வேலை பார்த்தார். ஏன்னா பெரிய வறுமை குடும்பங்களில் மிக மாபெரும் வறுமையில் இருக்கிறதுனால இதில் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது பார்த்தா நானும் தம்பி தான் இருந்திருப்போம். எந்த பொறுப்பும் எங்களுக்கு கிடையாது. எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு விட்டேத்தியாக ஜாலியாக இருப்போம். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தொத்துனதே கிடையாது. அவங்க பார்த்துக்கிறாங்க எல்லாமே மாதிரி இருப்போம். ஆமாம். ஸோ இது வந்து நீ ஒரு 20-25 வருஷம் கழித்து நீங்கள் இண்டஸ்ட்ரிலாம் வந்ததுக்கப்புறம் யாரையாவது இதே மாதிரி ஒரு 4 பிரதர்ஸ்ன்னு பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல பெரிய அண்ணா எனக்கு ஒரு அச்சம் ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நிறைய குடும்பங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க ஒரு திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினார். உங்கள் குடும்பங்களும் எங்கள் ஃபேமிலியும் ஒன்று தான் சார். நீங்கள் உங்கள் அண்ணனை பற்றிலாம் பேசுவீங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் அண்ணனும் இருக்குது சார். நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க அடையாளம் காண்டுக்க முடியுது அவங்களால. இப்போ நம்ம வீடு மாதிரியே இருக்குல்ல, நம்ம ஃபேமிலி மாதிரியே அது இருக்குல்லன்னு நிறையவே சொல்லியிருக்காங்க எனக்கு. அப்படியே வந்து உங்கள் குடும்பம் மாதிரி தாங்க எங்கள் குடும்பமும், உங்கள் அண்ணன் மாதிரி தாங்க எங்கள் அண்ணன் நிறையவே சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ ஏ வெங்கடேஷ் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து என்ன மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருந்தது? நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சி தான் எடுத்து வந்திருப்போம். அது எதுவுமே வேலைக்காகல. எழுதிட்டு வந்த எந்த கதையும் நான் இது எடுத்ததே இல்லை. வந்தப்பே நான் வந்து 6-7 கதையெல்லாம் எழுதிட்டு வந்திருந்தேன்.